ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாதுளம் பழம் வச்சு ஒரு மொஜிட்டோ பண்ணியிருக்கேன். இது வெயில் காலத்துக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் கூலிங்காகவும் வைக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 மாதுளம் பழம் நல்லா தோலெல்லாம் எடுத்து அதோட விதை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதோடு கூட கொஞ்சோண்டு புதினாவும் சேர்த்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம க்ரஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும் அவசியம் கிடையாது. அது சீடு நல்லா அரைஞ்சனா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 செகண்ட் அரைஞ்சாலே போதும். இப்போ அரைச்சி வச்ச மாதுளம் நம்ம வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், எல்லா ஜூஸும் வெளியில் வந்துடும். இப்போ சுகர் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் பவுடர் இல்லைன்னா சுகராகவும் சேர்த்துக்கலாம், இல்லை சுகர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். இல்லை 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரைட்டோ இல்லைன்னா சோடாவோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரைட் எடுத்திருக்கேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு ஸ்ப்ரைட் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது குடிக்கிற கிளாஸில் ஒரு 4-5 ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாதுளம் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸுக்கு மேலே லெமன் எடுத்திருக்கேன். லெமனில் சீடெல்லாம் எடுத்து லைட்டாக பிழிஞ்சு விடலாம். நான் 1 மணி நேரம் முன்னாடி சியா சீடு ஊற வச்சுருக்கேன், அதுவும் இதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச லெமனும் டெக்கரேட் பண்ணி வச்ச நம்மளோட பொமோக்ரனேட் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி குடிங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.